என்னது இது? உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். தெரியும், இத நான் தானே எழுதினேன். எதுக்காக இப்ப இத கொண்டு வந்தீங்க? அது சனிம், நீ வேலையை விட்டு போக கூடாது. அப்படியா? ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேலையை விடக்கூடாதுன்னா விடக்கூடாதுதான். அது நீ வாங்கின கடன் ரொம்ப பெருசு இல்ல, அதை நீ முழுசா அடைக்கணும். அதனாலதான் அதை முழுசா அடைக்கிற வரைக்கும் நீ வேலை பார்த்தாகணும். இதை உங்ககிட்ட நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன்ல. நான் அவசரத்துல கடன் வாங்கினதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதை திருப்பி கட்டணும்னு எனக்கே தெரியும். கண்டிப்பா கட்டுவேன். இங்க வேலை பார்த்து நான் அதை கட்டி முடிப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. இப்பவே நான் கடனை கட்ட ஆரம்பிக்கிறேன். என்னங்க சனிம், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன இப்படி பிச்சைக்கார மாதிரி சில்லறை எல்லாம் போடுற? என்ன சனிம் இப்படி 5, 10ன்னு உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? வணக்கம்மா சனிம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு சாசேஜும் 5 முட்டையும் கூட. ஃபேசல் அங்கிள், இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என் பேர் ஃபேசல் இல்ல தம்பி. சரி, முதல்ல அவர் என்ன கேட்டாரு? சாசேஜ் தானே, அத கவர் பண்ணி கொடுக்கணும். இதோ அதையும் நானே பண்ற பாரு. இப்படி தானே? அவ்வளவுதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத வச்சு என்ன பிரயோஜனம்? நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறேன் என்ன? இந்தாங்க ஃபேசல் அங்கிள். தம்பி ஃபேசலா இல்லப்பா, சாதுலா. 5 முட்டை கேட்டேன். ஆமா, முட்டை கேட்டீங்கல்ல? வேணும்னா செக் எழுதி தருவா? அட என்ன சனிம், நீ நான் சொல்ல வர்றது உனக்கு சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன். இது பணத்தை பத்தினது இல்ல. இது பணத்தை பத்தி இல்லையா? ஆனா நான் கடன் வாங்கினதை மட்டும் சொல்லி சொல்லி காட்டு வரோம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, புரிஞ்சுக்கோ சனிம். இந்தாங்க வச்சுக்கோங்க அங்கிள். சரிம்மா, இந்தாங்க ஃபேசல் அங்கிள். நான் 5 முட்டை தானே கேட்டேன். ஆஃபர் போயிட்டு இருக்கு. எது வாங்கினாலும் நாங்க டபுளா கொடுப்போம். சாப்பிட்டு நல்லா தெம்பா இருங்க. ரொம்ப நன்றிப்பா தங்கம். இவனை முட்டுறாதம்மா, ரொம்ப நல்ல பையனா இருக்கான். எனக்கு பொண்ணுன்னு தான் இவனுக்கு கட்டி வச்சிருவேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? 5 முட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க? நீங்க நம்ம ஏரியா மானத்தையே வாங்குறீங்க. போயிட்டு வரம்மா. பாத்தியா, அவர் சொன்னதை கேட்டுக்கோ. சரி, அதெல்லாம் விடு. இந்த சில்லறை எல்லாம் எடுத்து முதல்ல உள்ள வை. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஒரு கம்பெனி இருக்கு, ரொம்ப பெரிய கம்பெனி. நீ திரும்ப வந்து அதுக்காக வேலை பார்த்தாகணும். நிஜமாவா? எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். எங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு. அவங்க தண்ணி சப்ளை பண்றவங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கியா? நல்லா எனக்கு இருக்கேன் 5 கிலோ அரிசி கொடுமா. அப்புறம் டிட்டர்ஜென்ட். ஒரு நிமிஷம் சனிம், நீ டிட்டர்ஜென்ட் எடு, நான் இங்க ரைஸ் எடுத்து கொடுக்குறேன். என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்காரு. ஹெல்ப் பண்றது நல்லது இல்லையா? அப்படியா? ஜான்சர், அவங்க கிட்ட என்ன அரிசி வேணும்னு கேட்டீங்களா? அவங்க பச்சரிசி சொன்னாங்களா இல்ல சம்பாவா? கேக்கல, அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அரிசியும் ஒண்ணுதான். ஆனா சில அரிசிக்கு கெத்து ரொம்ப அதிகம். அரிசி தானே, அரிசியில என்ன கெத்து இருக்கு? வித்தியாசம் இருக்குதுப்பா. சாப்பாட்டுக்கு தனி அரிசி இருக்கு, இட்லி தோசைக்குன்னு தனி அரிசி இருக்கு. என்ன சொல்றீங்க? எல்லாம் சொதப்பிடுச்சு. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்க விட்டுறலாம். கொஞ்சம் சிந்திருச்சு, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. தெரியாமதான் சிந்திருச்சு. என்ன ஆண்டி, இந்த அரிசி வேணாமா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப இந்த கவரை நான் இங்கே வச்சிடறேன். வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் எடுத்த இடத்துல திரும்ப வச்சிடறேன். யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல. சரி, நீங்க இந்த அரிசி தானே கேட்டீங்க? கீழே சிந்தாம சரியா பேக் பண்றேன். தம்பி வேலைக்கு புதுசு. ஆண்டி, முடிஞ்சிருச்சு. கீழே கொட்டாம எடுங்க ஜான்சர். உங்களுக்கு நான் இன்னும் நிறைய போடுறேன். ஏன்னா இன்னைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. நாங்களும் ஆஃபர் வச்சிருக்கோம். 1 கிலோ அரிசி வாங்கினா இன்னொரு கிலோ ஃப்ரீ. ஆனா அது இந்த பையனோட சம்பளத்துல இருந்து புடிச்சுப்போம். தம்பி போதும்பா, போதும். சமைங்க, நிறைய சமைங்க. இந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொட்டுங்க. ஐயோ சாரி, மறுபடியும் கொட்டிருச்சு. இரு சனி, நானே டைப் பண்றேன். இரு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சனேவா, அவங்க டிட்டர்ஜென்ட் கேட்டாங்களே, எடுத்து கொடுத்துறியா? கொடுத்துட்டேன். அப்ப சரி. ஹாய் சனு. வணக்கம் ஆண்டி. 1 கிலோ எசன் ஜான் சீஸ் இருக்காமா? தரேங்க. காக்குல தானே, இதோ எடுத்து வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்துக்கிறேன். 1 கிலோ எடுத்துட்டு வாப்பா. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றது ஜான்சர்? சனேவா, அது இங்க எங்க இருக்கு? எல்லாமே லேபிள்ல இருக்கு, அதை படிச்சா தெரியும். தெரியல, என்கிட்ட கேட்கலாம்ல. பையன் கடைக்கு புதுசாமா? ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப நாள் இருக்கு. இவன் புதுசுதான், அப்படியா? எதுவும் சொல்லாத. ஜான்சர், அதை காட்டுங்க. என்ன பண்ண சனே? ஏன் அப்படி, எதுக்கு துப்புன? அதை நீங்க அங்க வைங்க. இப்படி பண்றது நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கைப்பா. சண்டை வந்துச்சுன்னா இப்படி அடிக்கடி துப்புவாங்க, அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஓ, அப்படியா விஷயம்? நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, நானும் இதே ஊர் தான். ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா துப்பியே சண்டையெல்லாம் தீர்த்து வச்சிருப்பேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் மறந்து நல்லா இருந்திருக்கலாம். இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, இப்ப இதுல எதை எடுக்கணும்? சொல்லு சனே, சொல்லு. பாத்து பொறுமையா எடுத்து இருங்க, இதோ போடுறேன். முடிஞ்சிருச்சு. இரு, நான் பாத்துக்கிறேன். நீ விடு சனே. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போதும் தம்பி, ரொம்ப போட்டுட்ட. போதும். இல்ல, நீங்க ஆஃபர், எங்க கடையில ஆஃபர். எல்லாத்தையும் நாங்க டபுளா தருவோம். இன்னைக்கு எங்க கடையில ஆஃபர், எல்லாத்துக்கும் ஆஃபர் தான். அதுவும் ஆலிவர் உடம்புக்கு எவ்வளவு நல்லது. தினமும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப சூப்பரா ரொம்ப இருக்கும். நன்றி தம்பி. பாய். பாய்.
பரவாயில்ல, இன்னைக்கு நல்லாவே வியாபாரம் பண்ணிட்டோம். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். சரியா? கிளம்பிடுவீங்க? ஆனா எங்க கடையில உன் அசிஸ்டன்டா இல்ல, உன்னோட பாஸா நான் சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். புரிஞ்சுதா? நீ இப்பவே திரும்பி ஆபீஸ்க்கு வர. ஓகே? ஏன்னா நமக்கு அங்க நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப பிஸியா இருக்க போறோம். சோ நீ கண்டிப்பா வந்து தான் ஆகணும். எனக்கு நீ எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல. அப்படி சொன்னா உன் கடனுக்கு வட்டி அதிகமாயிடும். பாத்துக்கோ. பாரு, நீங்க தானே நான் ஆபீஸ்ல பார்க்கவே கூடாதுன்னு சொன்னீங்க. கோவமா இருந்தேன். இப்ப கோவம் போயிடுச்சா? விஷயத்த மாத்தாத சனி. சரி, நான் திரும்ப வரேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கா? என்ன? என்ன மத்தவங்க மாதிரி பார்க்க கூடாது. அப்ப நீ மத்தவங்கள மாதிரி நடந்துக்க கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கா? கையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. செம டேஸ்டாவும் இருக்கு. அதை கொஞ்சம் கழட்டி தாங்க. இது பின்னாடி கட்டி இருக்கு, கொஞ்சம் கழட்டி விட. கழட்டிட்டேன். ஓகே, இந்த ஓகே, அத துவைக்க போட்டுரு. அப்ப நான் கிளம்புறேன். ஜான் சார், இன்னொரு விஷயம் இருக்கா? உங்களுக்கு தேவைப்படும். தங்கம், என் மாமா இறந்துட்டாரு. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. பிளாஸ்டிக் பேப்பர் வேணுமா? அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க. இறந்து போனவருக்கு வாழ்த்துக்களா? என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்மா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா சின்ன வயசுலயே போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? அவருக்கு வரை 80 வயசு தான் ஆச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? காலையில இவ்ளோ வெறுப்பா இருக்க? நான் தூங்கவே இல்ல. நீ எப்படிதான் சந்தோஷமா இருக்கியோ? சொன்னா நம்ப மாட்டேன். நானும் நேத்து தூங்கவே இல்ல. ராத்திரி ஃபுல்லா நீயும் நானும் இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியே வரப்போன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கம்பெனி எப்படி திரும்ப எடுக்கிறது ரொம்ப நேரம் யோசிச்சேன். சொல்யூஷனே கிடைக்கல. அப்பதான் புரிஞ்சுது, இதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு நாள் இருந்திருக்கு. நீ உன்னோட அம்மாவையோ இல்ல அப்பாவையோ கூப்பிடுற. ஹாலே, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? எம்ரே, சொல்றத முதல்ல கேளு. ஒரு சந்தேகம். உங்க அம்மாக்கு இந்த கம்பெனில உங்க அப்பா மாதிரியே 40% ஷேர் இருக்கும்ல? இருக்கு. இந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஷேரி அண்ணாத கண்ட்ரோல் பண்றாரு. இது உனக்கு தெரியாதா? தெரியும், எல்லாமே நல்லா தெரியும். இப்ப நீ என்ன பண்றனா, உங்க அப்பாக்கு கால் பண்ற, கம்பெனி மூடுற அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்ற. அதுக்கு காரணம் உங்க அண்ணன். உன்னை இன்சார்ஜ் ஆக்கணும்னு கேக்குற. மறுபடியும் முட்டாள்தனமா பேசாத. அதுக்கப்புறம் என் அண்ணா அவரை கூப்பிட்டு நான் லஞ்சம் வாங்கின விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுவாரு. அதுக்கிட்ட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்ன உனக்கு அதுதான் வேணுமா என்ன? இந்த முடிவை அவர் எப்பயோ எடுத்தது. இத பத்தி நான் அவர்கிட்ட கேட்டது கூட இல்ல. சரி, உன்னோட அப்பாவை விட்டுடலாம். உங்க அம்மாவை கூப்பிடு, அவங்களுக்கு எல்லாமே புரியும். உனக்கு நான் இன்னும் சொல்ல வரதே புரியல. என் அண்ணன் என் அம்மா கிட்ட பேச மாட்டாரு. இப்ப மட்டும் என் அம்மா கிட்ட நான் போனா என் அண்ணன் அடியோட வெறுத்துருவாரு. எம்ரி, நீ எதுக்கு இப்படி பயப்படுறன்னு தெரியல. இந்த கம்பெனிக்காக நீ இத்தனை வருஷம் உழைச்சிருக்க. உன் அண்ணனால ஷேர் ஹோல்டர் கிட்ட பேச முடியலனா அவனை இந்த கம்பெனி விட்டு போக சொல்லு. சொல்றதெல்லாம் ஈஸிதான், பண்றதும் ஈஸிதான். உங்க அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த முடிச்சிரு.
என் அண்ணன் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அண்ட் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, என் அம்மாவையும் என் அப்பாவையும் நான் என்னைக்கும் கூப்பிட மாட்டேன். சோ இனிமே இதை பத்தி பேசாத, புரிஞ்சுதா? ம், அது சரி, நீ சாப்பிடு. நிஹாத், சனீம் நிஜமாவே அந்த கம்பெனியை விட்டு நம்ம கடையை பாத்துக்க வந்துட்டாளா? அப்ப அவளுக்கும் அவளோட பழைய பாஸுக்கும் நடுவுல அப்படி என்ன நடந்திருக்கும்? பேசாம ஜானுக்கு போன் பண்ணி கேட்கவா? நல்ல ஐடியாம்மா, சரியா சொன்ன. நம்ம ஜான் தம்பியை கூப்பிடுவோம், நானும் பேசுறேன். ஜான் தம்பி வீட்டுக்கு வாங்க, எங்க பொண்ணு எது கேட்டாலும் சொல்ல மாட்டா, நீங்க இங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றீங்களான்னு கேப்பமா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்க. சரி சரி, தப்புதான்னு எனக்கும் புரியுது. ஆனா என்ன பண்றது, லைலாவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. பேசாம ஐஹான் கிட்ட கேட்டு பாக்கவா? எதுக்கு இப்ப அப்படி பாக்குறீங்க? அவகிட்ட கேக்குறது கூட தப்புங்கிறீங்களா? பெத்த பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா முறைக்கிறீங்க. என்னம்மா நீ எதுக்கு இப்படி பயப்படுற? நம்ம பொண்ணை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவ நம்ம பொண்ணுமா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ அமைதியா தான் இருக்கா. என்ன அந்த கம்பெனில அவளுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமால, ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்திருக்கும், அதான் வேலையை விட்டு வந்துட்டா. நீ முதல்ல சாவி எடுத்து கொடு. அதம்மா, நமக்குன்னு ஒரு கடை இருக்கு, நம்ம பொண்ணுக்கு அதுவே போதும். நம்ம நினைச்ச நேரத்துல திறக்கலாம், மூடலாம். நம்ம பொண்ணு அங்கேயே வேலை செய்யட்டுமே, அவளுக்கு நம்ம கடையே போதும். சரிங்க, வாமா. பிரசிடென்ட் மேடம், உனக்கும் நாய்க்கும் சாப்பாடு வைக்கணும். தெரியும் தெரியும், நேத்து நான் எல்லாத்தையும் படிச்சேன். கப்பல தண்ணி, கப்பல சோறு எதிர்த்த வீட்டுல எடுத்துக்கிறாங்க. அவங்க இப்படி பண்ணாங்கன்னா அந்த ஜீவன்கள் என்ன சாப்பிடும்? என் கடைக்கு வா, பிஸ்கட் பாக்கெட் நீ தரேன். போம்மா, ஒவ்வொண்ணா நீ வேலையை போட்டுட்டே போ. பாரும்மா, எங்களுக்கு நான் வேலை நிறைய இருக்கு, பாத்துக்கிறேன்ல. நான் போயிட்டு வரோம். ரோட்ல கூட நடக்க விட மாட்டேங்கிறாங்களே. நவுக்குபே. நம்ம ஏரியால இருக்க ரோடெல்லாம் சோப்பு போட்டு கழுவி விடலாமா? அருமையா இருக்கும். ரோடெல்லாம் அப்படியே சோப்பு நுறையா இருக்கும். ஆமா ஆமா, அத நம்ம வெயில் காலத்துல பண்ணலாம். மொத்த தெருவும் வாஷ் பண்ண மாதிரி ஆயிடும். அது இப்பவே பண்ணலாமே. இப்பவா? எனக்கு ஏதோ போன் வருது. ஹலோ, ஆமா பிரசிடென்ட் அம்மா என் பக்கத்துல தான் இருக்காங்க. இருங்க இருங்க, நான் போன் கொடுக்குறேன். எங்களுக்கு போன் வருது, நாங்க போயிட்டு போன்ல யாருங்க? போன் வரல. அந்த பொம்பளைக்காக தான் அப்படி சொன்னேன். அந்த பொம்பளை பேசுனதெல்லாம் கேட்டல, எதுக்கு தலைய ஆட்டுற? எல்லாரும் என்னென்னமோ கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீ சரி சரின்னு சொல்லாத. முதல்ல நம்ம கடைக்கு போவோம். சரி சரி, உனக்கு என்னதான் வாங்க. வந்துட்டீங்களா? நான் கிளம்பலாம் நினைச்சேன். எங்க போறோமா? ஆபீஸ்க்கு தான். ஆபீஸ்க்கா? ஏன் ஆபீஸ்க்கா? காலையில தான் அந்த ஆபீஸ்க்கு நான் போகவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்னாச்சு? கடன் நிறைய இருக்குல்ல, வேலை இல்லாம எப்படி கட்ட முடியும்? அப்படி என்ன பெரிய கடன்? அது ஆபீஸ் தானே, பெரிய மாஃபியா மாதிரி பேசிட்டு இருக்க நீ. இங்க பாரு, எந்த ஒரு கடனும் உன் கண்ணீரை விட பெருசு இல்ல. எதுவும் பெருசு இல்ல, புரிஞ்சுதா உனக்கு? சரியா சொன்னமா. உங்க அம்மா சொல்றதை கேட்டுக்கமா. நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவோமா, நீ கவலையே படாத. என்னடா அது, இந்த பணக்காரங்களுக்கு இன்னும் எதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது? எனக்கு அது மட்டும் ஒண்ணுமே புரியல. நீ கவலைப்படாதமா, இது என்னோட கௌரவ பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். வேணாப்பா, இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க தான் தீர்த்து வைப்பீங்க. அது எல்லாத்துக்குமே நன்றிப்பா. இனிமேல் தான் என்னோட பிரச்சனைகளை நானே பார்த்து தீர்த்துக்கிறேனே. நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். அம்மா சொல்றதை கேளு சனீம். நாம சொல்றதை என்னைக்கு கேட்டிருக்கா? இத பாருமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஜான் கிட்ட போறேன். இது நான் வாங்கின கடன்னு சொல்றேன். அப்படி வேணும்னா டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் போடுறேன். கடனை இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிடுறேன்னு அவங்க கிட்ட சொல்றேன். அதெல்லாம் வேணாம். கட்டுறதா இருந்தா மொத்த கடனையும் ஒன்னா வச்சு கட்டி முடிச்சிடணும். சரிமா, ஆனா அமௌண்ட் பெருசா இருக்கு. அதுவும் உண்மைதான், பெரிய கடன் தான். பிரச்சனையே இல்ல, எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துடலாமா. என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு வேலைக்கு அனுப்புறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது பணத்தை பெரட்டி கடன் அடைச்சிருவேன். ஏதாவது நல்ல வழி பிறக்குங்க, தைரியமா இருங்க. ஹலோ ஹுமா மேடம், எப்படி இருக்கீங்க? ஆமா மேடம், தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் நானே கால் பண்ணேன். இல்ல மேடம், நீங்க இங்க வரணும்னு அவசியம் இல்ல. ஆமா, இஸ்தான்புல் ஒரு பெரிய நகரம் தான். ஆமா, எம்ரே பத்தி என்னால சரியா எதுவும் சொல்ல முடியாது. இல்ல, அவருக்கு உடம்புலாம் நல்லாதான் இருக்கு. யார்கிட்டயும் ஒழுங்கா பேசுறது இல்ல. ஜான் கிட்ட சண்டை போட்டதுல இருந்தே அவன் ஒரு மாதிரி தான் இருக்கான். பாவமா இருக்கு.
கம்பெனி விட்டு வேற வெளியே அனுப்பிட்டான். அதான் இப்படி. என்னது, உங்களுக்கு இது எதுவுமே தெரியாதா? என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு இது நான் தெரியும்ல நினைச்சேன். மன்னிச்சிருங்க மேடம், நான் இது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு பேசிட்டேன். கண்டிப்பா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். ஆனா எம்ரே கிட்ட நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் என்ன திட்டுவான். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. சரி, அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சனேம்னு ஒரு பொண்ணு நம்ம கம்பெனிக்குள்ள வந்ததுல இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. கரெக்ட், அந்த பொண்ணாலதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. நீங்க கோவப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சனேம் வந்திருக்கா. என்னது? பண்ணி வாயங்களா, வாய மூடுங்கடா. எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த மாட்டீங்கல்ல. வெட்டியா பேசிக்கிட்டு வந்துட்டா. எல்லாரும் அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா? என்ன பண்றீங்க? அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஜே போய் வேலையை பாரு. ஏங்க பாக்குறீங்க? நான் பார்த்தா நீங்களும் பாக்கணுமா என்ன? எல்லாரும் ஒழுங்கா வேலை பாருங்க. மேடம் வந்திருக்காங்க, மரியாதை கொடுத்து எதிர்த்து நில்லுங்க. மத்த நாள் அவங்க பின்னாடி போன பிறகு ஏதாவது பேசுவீங்கல்ல. இப்ப முன்னாடி நிக்கிறாங்க, மரியாதை கொடுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, போனா போகட்டும். இது வரைக்கும் நீங்க யாரும் சனேமா பார்த்ததே கிடையாதா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாயிருக்குன்னு இன்னும் யாருக்குமே புரியல. அவங்களுக்கு தெரியுது பாருங்க, நாம எந்த நிலைமையில இருக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. எல்லாரும் காலையில வந்தீங்களா, எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செஞ்சீங்களா, என்கிட்ட காபி தானே கேட்டீங்க. அதுக்காச்சும் வேலை பாருங்க. ஜிஜி ரொம்ப பேசாத. காஃபி குடிச்சா தப்பா என்ன? ஏ பஞ்சு முட்டாய், முதல் முறையா காஃபி எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பிரேசில்ல. அவனுங்க கூட இந்த அளவுக்கு குடிக்க மாட்டானுங்க. ஆனா இந்த ஆபீஸ்ல எல்லாரும் கொழா கட்டில தண்ணி குடிக்கிற மாதிரி காஃபி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜே, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? என் பிரச்சனை இதுதான். நான் பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், என்னால நிறுத்த முடியாது. ஜே ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனில இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்க போகுது. அத பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு சில பேர் வர போறாங்க. இங்க வராங்களா? அப்ப நம்ம போலையா? ஆமா, அவங்க தான் இங்க வர போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும். இது ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன ஆபீஸ்ரா இது? ஜே, நீ வேணும்னே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்க. அதனால பாரு, என் கை தான் வலிக்குது. பொண்ணுதானே? இப்பதான் எனக்கு நல்லா புரியுது, இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஜே தான். நான் என்ன பண்ண மேடம்? எல்லாமே. இனிமே யாராவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் நான் ஒன்னதான் வேலையை விட்டு தூக்குவேன். இதுதான் என் முடிவு. பாக்கலாம். நீங்களே பாத்தீங்களாடா, உங்களால எனக்கு வேலை போக போகுது. வெக்க கட்டவனுங்களா, அறிவு கட்டவனுங்களா, உங்களால எனக்கு வேலை போக போகுது. யாராவது 4 பேர் வருவீங்களா? வாங்கடா. எனக்கு பொறுமையா போடா. ஜான், உங்களுக்கு நான் டீ கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப மிஸ் பண்ண. நானும் தான். டீ தான். வெளியே போ. என்ன? இல்ல, வெளியே இறங்கு. இதுல ஏதாவது. எனக்கு புரியல. அதான் அந்த ஸ்லோகன் இதோ இங்க பாரு. அதான் அந்த கம்பெனி காம்பஸ் ஸ்போர்ட், அவங்களுக்கு முக்கியமானது ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் தான். அதுக்கேத்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எழுதியிருக்கேன். வெளியே போ. அதான் அந்த மாதிரி ஐடியால இதை நான் எழுதியிருக்கேன். எப்படி இருக்கு? வெளியே போகவா? அதுக்கு பதிலா போட வெளியே எழுதலாம்ல. இது அதை விட கேக்குறதுக்கு நல்லா இருக்கா? ஓ அப்படியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீ நக்கலா பேசுற. உன்னை திரும்பவும் கூட்டிட்டு வந்தால எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஓகே ஓகே, நம்ம வேலையில இருக்கோம். சோ நம்மளோட எமோஷன்ஸ் எதையும் இதுல மிக்ஸ் பண்ணாம நாம பாத்துக்கணும். உனக்கு புரியுதா? கொஞ்சம் சீரியஸாவே பாரு, அப்பதான் நமக்கு இங்க பொழப்பு நடக்கும். சீரியஸாவா? ஆமா. நீங்க சொன்ன மாதிரி நான் இதை சீரியஸா பாக்கணும்னா இந்த பேப்பரை கிழிச்சு குப்பையில போட்டுருவேன். எனக்கு பிடிக்கல. ஏன் உனக்கு பிடிக்கல? பாக்க நல்லா இல்ல, அதனாலதான் சொல்றேன். வெளியே போன்னு சொன்னா நெகட்டிவா இருக்கு, அதனாலதான் சொன்னேன். எப்படி இருக்குன்னா, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு உன்னை பாக்குறதுக்கு இஷ்டம் இல்ல, நீ பேசுறத கேக்குறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இல்ல. அந்த மாதிரி இருக்கு, பிடிக்கல எனக்கு. இல்ல அப்படி இல்ல, இத நீ வேற மாதிரி பாக்கணும். அது எப்படின்னா, இயற்கையோடயே இருக்க அப்படி அர்த்தமாகுது. இயற்கையோட
அப்ப நேராவே இயற்கையோட இருங்கன்னு போடுங்களேன் ஜான் சார். எப்படின்னா இயற்கையை நோக்கி போ, இல்லனா பிக்னிக் போலாமா வா. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை நேரடியா சொல்லுங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு மத்தவங்க கிட்ட வேற ஒண்ணு சொல்லாதீங்க, சரியா? எதிரில இருக்கவங்க உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அவங்களே ஓபனா சொல்லட்டுமே. நீங்களே ஏதாவது யோசிக்காதீங்க. அவங்க கிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி ஏன் அவன் அப்படி பண்ணா எதுக்குன்னு நீங்க அவங்க கிட்ட நேரடியா கேளுங்க. நாம இப்ப ஸ்லோகனை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கோம்? இல்லையே. ஆமா, ரெண்டும் தான். சனேம், நீ வெளியில போய் கொஞ்சம் தூரம் நடக்கிறியா? உனக்கு கொஞ்சம் காத்து வாங்கின மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ்டாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், எனக்கு நீ நிச்சயமா வேணும். நான் வேணுமா? மீட்டிங்க்கு வேணும்னு சொன்னேன். அதாவது வெளியே போன சொல்றீங்க. இதுவும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அட்வென்ச்சர் அதுதான் வேணும். ஆமாமா, நானும் அதான் நினைச்சேன். ஆனா இவனுக்கு எப்படிதான் காட்டுக்குள்ள போறானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. நீ ஒன்னு எடுத்துக்கோ, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஓகே? லெஃப்டா இல்ல ரைட்டா? சரி, ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோ சீக்கிரம். நான் இதே எடுத்துக்கிறேன். எனக்கு இது போதும். யா ப்ளீஸ் வெல்கம். ஜான் அவங்க வந்துட்டாங்க. மார்னிங், வெல்கம். நான் ஜான். ஹலோ. நாங்க இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணம் எங்க பிராண்ட பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான். அதுக்கப்புறம் உங்க கிரியேட்டிவ் ஒர்க்க பார்க்க நாங்க அவள காத்துட்டு இருக்கோம். பரவாயில்லையா, நீங்க நேரா விஷயத்துக்கே வந்துட்டீங்க. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. சரி, மீட்டிங் இப்ப ஆரம்பிச்சிடலாம். உட்காருங்க. வெல்கம். இன்னொரு ஸ்டாஃப் வர வேண்டி இருக்கு. ஆனா அவங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஓகே. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற கன்சன்? ஜான், என்னால சத்தியமா நம்பவே முடியல. வா, கம் 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 ஹியர். உன்னை நான் இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. गाइस, இவங்க தான் கன்சே, என்னோட பழைய ஃப்ரெண்ட். ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதால நாங்க மீட்டிங்ல இருக்கிறது கூட மறந்துட்டோம். சாரி. சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே. சனீம், ஏன் பெண்ணை அழுத்தி பிடிக்கிற? சனீம், சனீம் சொன்ன கேளு. சனீம், நம்ம மீட்டிங்ல இருக்கோம். சனீம், டென்ஷன் ஆகாத. ஓகே, பாத்து பாத்து பத்திரமா போங்க. இந்தாங்க அக்கா, உங்களுக்கு பிளாக் டீ. தேங்க்ஸ் டா. இந்தாங்கண்ணா. ரொம்ப நன்றிடா. ரொம்ப சூடா இருக்க. நேஹாத், நான் வேணும்னா மறுபடியும் கேட்டரிங் ஆரம்பிக்கட்டுமா? வேணாமா, வேணாம். 15 கிலோ டோல்மா பண்ணி 15 லீரா தான் கிடைக்குது. வேணா விட்டுரு. அதுக்கு நான் என்ன பண்ண? அந்த போன்ல அப்ளிகேஷன் அந்த மாதிரி வந்துச்சு. என்னமோ என்னோட தப்பு மாதிரி சொல்றீங்க நீங்க. பேரு மட்டும் தான் ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனா இருந்தா எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஆஃபர் கொடுத்துருக்கணுமா இல்லையா? சரி, அத பத்தி எல்லாம் யோசிக்காதேமா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம கடனை அடைக்க முடியாது. நம்ம எப்படியாவது வாங்கின கடனை அடைச்சே ஆகணுமா. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாங்க. கண்டிப்பாமா. யோசிக்கலாம் இருங்க. சரி, நான் மீட்டிங்க்கு கிளம்புறேன். டீயை குடிக்கல, அப்படியே வச்சுட்டு. இருக்கட்டும், நான் குடிச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி, மீட்டிங் போயிட்டு ஒரு கலக்குன்னா. சரி சரி, நான் போயிட்டு வரேன். அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, ஓ உடம்பே பாத்துக்கோன்னா. கண்டிப்பா. பாசம் அப்படியே பொங்குது. பின்ன என் பொண்டாட்டி யாரு, பிரசிடென்ட் இல்லையா? போய் பட்டைய கலப்பு. நாங்க உங்க கிரியேட்டிவ் ஒர்க்க உடனடியா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்க இது இல்லாம இன்னொரு 4 ஏஜென்சிக்கு போகணும். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கறதால நாங்க உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். அதுக்காக தான். கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை காட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது, அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம திரும்பவும் சந்திப்போம். நில்லு, நீ எங்க எஸ்கேப் ஆக? நான் இங்க இருக்கல. என்ன எப்படி நீ போக விடுவ? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம்ல. உனக்கு சொல்லட்டுமா, நீ இன்னும் மாறவே இல்ல. ஆனா நீ ரொம்ப மாறிட்ட ஜான். வயசாக வயசாக அழகாயிட்டே போற. உனக்கு டீ வேணுமா? கண்டிப்பா வேணும். சரி, என் கேபினுக்கு வா, அங்க வரும். நான் டீ போட்டு கொண்டு வரேன். நான் தான் போடுவேன். சரி சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வா. நீ வா. எதுக்காக காது கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்ன இப்படி ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ள ஏதோ ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்ல. ஆனா இப்ப இருக்கான்றது தெரியல, ஆனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது டவுட்டாவே இருக்கு, ஆனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க பேசுறத பார்த்தா ஏதோ இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. குழப்பிட்டேன். அவ அவரோட எக்ஸ் நினைக்கிறேன். ஆமா, அப்படியா? இருக்கா? ஆமா, சரியாதான் சொன்ன.
ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஹைட்டா இருக்கிறத பார்த்தா ஜிம்ல சந்திச்சிருப்பாங்க, இல்லனா ஏதாவது அமேசான் காட்டுக்குள்ள நடுவுல சந்திச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி இல்லனா ஏதாவது ஒரு மீட்டிங்ல பார்த்து சந்திச்சிருக்கலாம். அங்க சிரிச்சு பேசி சாப்பிட்டு இங்க அவங்க காதல வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமா அமையலாம்ல. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்களா கூட இருக்கலாம்ல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா நமக்கு வேலை கிடைக்க போகுது. ஜான் எப்பவுமே இப்படிதான் ரொம்ப சோஷியலா இருப்பாரு. அப்பதான் நமக்கு பிசினஸ் நல்லா வரும். ஆனா ஒரு விஷயம் மேடம், இப்போ நீங்க சொன்ன விஷயம் உங்களாலேயே நம்ப முடியல. ரொம்ப டவுட்டா இருக்கு. முடி ஷைனா இருக்கு. இல்ல அது நான் எப்போ இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சேன்? எனக்கு என்னதான் ஆச்சு? நான் எப்போ உங்களை மாதிரி மாறினே தெரியலையே. சில சமயத்துல இது என்ன பேசுதுன்னு அதுக்கே புரியாது. இருந்தாலும் இது இருக்கு. ஆனா இது இல்ல. இருக்காங்க பாரு. அப்ப இருக்குன்னு சொல்றியா? நீயே பாரு. ஆனா டவுட்டா இருக்கே. சரி சொல்லு, வேற என்ன விசேஷம்? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நீதான் திடீர்னு காணாம போயிட்டா. உன்னை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? அதோ நம்ம ரெண்டு பேருக்கும் டீ வந்துருச்சு. வா சனே, உள்ள வா. வா வா. ஓ, இது என்ன இவ்ளோ சிகப்பா இருக்கு? தெரியும், அப்படிதான் இருக்கும். நீதான் எனக்கு டீ போட கத்து கொடுத்த, ஞாபகம் இருக்கா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு காலையில நம்ம கேம்ப்ல யா ஆமா, இரானியன் டீ குடிச்சோமே, எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லாவே. ஆனா உன்னோட இமேஜ நீ மொத்தமா மாத்திக்கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அத யார் சொல்றாங்க பாரு. ஹீல்ஸ், பிசினஸ் சூட்லாம் போட்டுட்டு பிசினஸ் லேடி மாதிரி. போதும் நிறுத்துறியா? நான் பழகின அந்த டார்சான் ஜான் எங்க போயிட்டான்? அவன் அங்கேதான், அந்த அமேசான்ல தான் அங்கங்கன்னு தொங்கிட்டு இருப்பான். நீ வேணா போய் தேடி பாரு. சரி, இன்னொரு மேட்ரு, நீ இன்னும் கேம்ப்ல தான் தங்கிட்டு இருக்கியா? என்ன பாபின்னு கூப்பிடாத. மான் குட்டி மாதிரி மலையிலேயே சுத்திட்டு இருந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. என் கேரவேனையும் கொடுத்துட்டேன். கடைசியா நீயும் நானும் ட்ரிப் போனோம், ஞாபகம் இருக்கா? அதோட முடிஞ்சது. அந்த நாட்கள் ரொம்ப அழகா இருந்துச்சுல ஜான். அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்ல. ஆனா உனக்கு ஓகேனா சொல்லு, நான் மறுபடியும் அரேஞ்ச் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்கல்ல. பாத்து மேடம், பாத்து பொறுமையா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்து பொறுமையா. அங்க நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கு. அதை இப்ப தொடக்க வேணாம், அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல வெளியில போ. பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் தொடச்சிட்டே போறேன். அடடா சனேம், இதுதான் உன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சனா அதை முடிக்காம விட மாட்டேன். நானும் உன்கிட்ட தேவையில்லாம கஷ்டப்படாதான்னு சொல்லிட்டு இருப்பேன். நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. வெளியில அவங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு, நீ தான் அவங்களுக்கு தேவைப்படுற. என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல நீ வேறையா? இதே பொசிஷன்ல உட்காந்து வையே, முதுகுதான் வலிக்கும். வந்துட்டேனா? சரி சரி, நான் வெளியே தான் இருப்பேன். ஓகே ஓகே. சரியா? டீ தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுறோம், நீ எடுத்துட்டு வா. ஓகே, நல்லதில்ல. அது நல்லதில்ல. நீங்க நிறைய டீ குடிக்கிறத நான் கவனிச்சல, அது உடம்புக்கு நல்லதில்ல. உங்களுக்கு வேற ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்ன வேணும்? சரி, இங்க வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் உன்னை கூப்பிடுறேன். அதனால இப்போதைக்கு நீ போலாம், அப்புறமா கூப்பிடுறேன். சரி, அப்போ நான் வெளியே தான் நிப்பேன். அதுக்கு நான் ரொம்ப தூரம் வெளியே போக மாட்டேன். தெரியும், இந்த ஆபீஸை விட்டு நீ எங்க போற? ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுறேன். உங்க பக்கத்துலயே தான் நான் இருப்பேன். இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா இருக்கல்ல? ரொம்ப ரொம்ப அவளை புரிஞ்சுக்கவே முடியாது. எதுவும் கேட்காதீங்க, இப்ப கொண்டு வர முடியாது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சனு. உனக்கு யார் கூப்பிட்டா வெளியே ஒழுங்க போயிடு. நான் உன் மனசு பேசுறேன், நான் எங்க போக முடியும்? அடடா, என்ன டைமிங்ல சொல்ற? அந்த பொண்ணு மத்தவங்களும் வந்தோடனே நீயும் இங்க வந்துருவியே. எவ்வளவு அழகா இருக்கா, எல்லா வகையிலும் அவ பொருத்தமா இருக்கா. கெரியரும் சரி, அவளோட நீளமான கால்களும் சரி. இவ ஒருத்தி 5 சனியனுக்கு சமம். போதும், வாய மூடு. சனேம், மறுபடியும் இது உடைச்சு போச்சு. அதான் கம்பெனில காசு இருக்கே, புதுசா வாங்குறதுக்கு என்னவா இதே வச்சிருக்காங்க. அந்த பக்கம் யாருமா இருக்காங்க? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீ பொறாமையில என்ன நோவு பண்ணிக்கிட்டு இருக்க? பொறாமையா? எனக்கு யார் மேல பொறாம? அதாமா, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளே, போலன் மாதிரியே ஒரு பொண்ணு. யாருமா அந்த பொண்ணு? ஒட்டகச்சிவிங் மாதிரி கீழே இருந்துகிட்ட மேல இருக்கிற ஃபேனுக்குலாம் ஒட்டடிப்பா போல இருக்க. செம்மையா இருக்கமா. அவ கேம்பன் போவா. அதாவது அவளுக்கு காட்டுக்குள்ள சுத்துறதுக்கு பிடிக்கும். காட்டுல சுத்த பிடிக்குமா? இப்ப நீ கடைசி என்ன சொல்ல வர சனம்? எனக்கும் தெரியலையே, அதான் பிரச்சனையே. யாரு? ஐகான் கூப்பிடா. நான் எடுக்க மாட்டேன். ஐகான் கூப்பிடா, நான் சத்தியம் எடுக்க மாட்டேன். எடுத்து பேசு. ஆமா, அவ கூட பேச ஆரம்பிச்சுன்னு வையேன், விதிப்படி நாங்க 2 பேரும் சேர ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பயமா இருக்கு.
என்ன சொல்ற நீ? அதுக்கு ஏன் கால் எடுக்காம இல்ல இருக்க? நான் எடுக்க மாட்டேன். எடுத்து இப்ப நான் பேசணும் வச்சுக்க, அவன் மீட் பண்ண சொல்லுவா. மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க லவர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன குழந்தை தான். அப்புறம் ஐகான் மாதிரி ஒரு 4 குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, குடும்பம் பெருசாயிட்டே வரும். அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய பெத்து என்ன தாத்தா பாக்கிடும். அந்த விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது. இங்க பாரு, இந்த ஆன்சர்ன்ற மட்டும் நமக்குன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். இத சைடுல தள்ளன்னு வச்சுக்க, என் வாழ்க்கை சைடுல போயிடும். அப்புறம் சார்ஜ் இல்லாத போன் மாதிரி நான் ஆயிடுவேன். என்கிட்ட கொடுக்கறல்ல? நான் போனை எடுக்க மாட்டேன். இல்ல சார், நான் கொடுத்துரு போனை ஜிஜி. எடுக்க மாட்டேன். சரி எடுக்காத, என்னைக்கும் எடுத்துறாத. ஹலோ ஐகான், என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ணுவேன்? என் மனசு சொன்ன பாதி நோக்கி போறேன். ஆனா குறுக்க பள்ளம் இருக்கே, அதை தாண்டி போக முடியல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜேஜே கூட பேசவே முடியல. யார் நினைச்சாலும் அவங்க கிட்ட பேச முடியாத. என்ன சொல்ற? உன் பக்கத்துல இருக்கா? இப்ப இல்ல, நீ கால் பண்ணப்ப பயந்து போயிட்டான். பயத்துல தெரிச்சு ஓடிட்டான். என்னோட ஆமா, அப்புறம் மத்தவங்கள மாதிரியே காதல்ல இருந்து தப்பிக்க பாக்குறான். அது சனேம், நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். எனக்கு அட்வைஸ் கொடு சனேம். எனக்கு கடைசி வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கவே மாட்டானா? அட்வைஸ் கேக்குறதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா ஐகான்? எனக்கு அவனை பார்க்கணும். அது எனக்கு அவனை தனியா பார்க்கணும். அவன் தனியா இருந்ததான் மனசை விட்டு பேசுவான்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்ற நீ? நீ சொல்லு, நீ என்ன சொல்ற? நான் அப்படியே பண்ற சனே. என்னப்பா நீ என்ன விட மோசமா இருக்கே. உனக்கு கால் பண்ணதே வேஸ்ட். நானே வேற வழியை கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ போனை வச்சா போதும். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எப்ப பிரச்சனைன்னு சொன்னேன்? அது ஒரு பிரச்சனை, அதுக்கு நானே வழியை கண்டுபிடிச்சுக்கிறேன். நான் போயிட்டு வரேனா? என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. அது ஒரு சின்ன பிரச்சனை. நான் இதை கண்டுக்காத, நான் கிளம்புறேன். என்கிட்ட நீ மறைக்கிறியா? ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவல்ல. ஆமாமா, இந்த பேப்பர்ஸ் தான் பாஸ் தேடிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீ எங்கடா பாக்குறீங்க? பாரு, இந்த ஃபைல் இருக்குல்ல, இதுக்கு வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க எல்லாம் நோட்ஸ் எழுதிருப்பீங்க. அதை எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அது பொருத்தமா இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம். ஒருவேளை எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு பிடிக்கலனா நம்ம புது ஐடியாஸ யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு டைமும் கம்மியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க. வேலைய ஆரம்பிச்சிருங்க. திறமையை காட்டுங்க. குலிஸ், மிஸ்டர் ஜானோட நோட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஃபைல்ல வச்சு கொடு. நான் ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கேன். என்னங்க மேடம்? வெரி குட், சூப்பர், நல்ல கலக்கிட்ட. ஜெஜி, ஆமா பஞ்சு மிட்டாய், நீ நல்லாவே வேலை பார்த்திருக்க. உனக்கு கங்க்ராட்ஸ். நீ என்ன இங்க பேசிட்டு இருக்க ஜெஜே? நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நான் என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுல எழுத போறேன். ஆனா அதை பார்த்தாங்கன்னா ஏஜென்சிக்கு குழப்பம் வந்துடும். உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே. நான் குழப்பமா இருந்தா எந்த வேலையும் உருப்படியா செய்யவே மாட்டேன். நீயும் வேலை பார்க்க மாட்டே, உன்னை சுத்தி இருக்கிறவங்களே நீ வேலை செய்ய விட மாட்டே ஜெஜே. இரு, நான் உனக்கு ஒரு ஏத்த வேலையை கொடுக்கறேன். என்னத்த கொடுக்கறது? இருக்கு. நீ மீட்டிங் ரூம்ல இருக்க எல்லா நோட்ஸையும் ஒண்ணு சேரு. ஆனா அதுல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கிட, புரிஞ்சுதா? ஆனா இதுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்காத. சனேம், சனேம் ப்ளீஸ் டி, என்கிட்ட ஒரு நிமிஷம் பேச. அக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன வேலை பார்க்க விட. சனேம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறீ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால வேலை கூட செய்ய முடியல. எனக்கு இப்ப பேசுறதுக்கு இஷ்டம் இல்லக்கா. சனேம், நான் பண்ணது தப்புதான். ஆனா என்னால சுத்தமா முடியலடி. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், சரியா? சரி. ஓகே ஜான், அப்ப நான் கிளம்புறேன். இந்த ப்ராஜெக்ட நீ நல்லபடியா முடிச்சிடு. கண்டிப்பா, நான் அப்புறம் கால் பண்றேன். ஆனா என்கிட்ட உன் நம்பர் இல்லையே. நான் அதே நம்பர் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு நீ அதே நம்பர் தான் வச்சிருப்ப. ஆனா இது வரைக்கும் நான் 10 போனை தொலைச்சிட்டேன் தெரியுமா? எல்லா நம்பரும் மாறிடுச்சு. நீ எதையும் பேக்கப் எடுத்துக்க மாட்டியா? எல்லாம் அதெல்லாம் நான் பண்ணல. அது ரொம்ப கஷ்டமாச்சே. அது ரொம்ப ஈஸி தான். உன் போனை கொடு. இங்க பாரு, இப்ப இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிருக்கேன். இதுல உன்னோட போன் நம்பர்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், போட்டோஸ்னு எல்லாமே இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். நிஜமாவா சொல்ற? இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? ஹலோ ஜான் சார், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நல்லதானே? முடிச்சிட்டேன். ஐயோ, வந்துட்டாங்க. ஏன் சார், நாளைய பாரு. மறுபடியும் சந்திக்கலாம். ஆனா திரும்ப காணாம போயிடாத. அவன் எப்படி காணாம போவான்?
இனி நாம அடிக்கடி சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டா இருக்கிறதால சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்காத. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. நல்லாவே தெரியும். நீ உன் மனசு தொட்டு சொல்ல. என் சொந்த உழைப்பை விட்டுட்டு வேற யாரோட சப்போர்ட்லயாவது இருந்திருக்கனா? இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே உனக்கு கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? சாரிங்க, அதான் உண்மை. அடடா, மிஸ்டர் ஜானோட நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல பாத்தியா? நம்ம கண்டிப்பா வெளியே மீட் பண்ணலாம். ஃப்ரீ ஆனதும் நானே உனக்கு சொல்றேன். இங்க வா, அப்புறம் மீட் பண்ணலாம். குட் பை. கண்ண குத்தாரு. மேல எந்திரிக்க. அங்க என்ன 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு பிளைங் கிஸ் கொடுத்த? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நீ எதுக்கு காண்டானே? ஒருத்தி பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னொருத்தி கிளம்பி வந்துட்டா. ஜான், உங்க ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு எப்படி போச்சு? உங்க ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரு? அதான் இன்னைக்கு வந்தாங்களே. இல்ல, நாங்க ஒர்க்க பத்தி எல்லாம் பேசல. ஒர்க்க பத்தி பேசலையா? அப்ப இவ்வளவு நேரம் என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? அது நாங்க எங்க பாஸ்ட பத்தி பேசிட்டு இருந்தோம். இத பத்தி யோசிக்க கூட இல்ல. அவ என்னோட பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப 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 பழைய ஃப்ரெண்ட் அவ எனக்கு. அப்படியா? அப்ப ஓகே. என்கிட்ட இந்த ப்ரோக்ராம்கான 2 டிக்கெட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். என்ன சொல்ற நீ? நிஜமாவா? நம்ம போலாமா? எப்படி நான் போகாம இருப்பேன்? உனக்கு தான் நல்லாவே தெரியுமே, இதுதான் என்னோட ஃபேவரட் பேண்ட். எனக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு தான் அதுக்கு ஆர்கனைசரா இருக்கான். அதனாலதான் இந்த டிக்கெட் எனக்கு ஈஸியா கிடைச்சது. நீ கலகிட போ. சூப்பர். இங்க வா. Thank you so much. நீ தான் சூப்பர். சரி, இந்த டிக்கெட் உன்கிட்ட இருக்கட்டும். இது ரொம்ப முக்கியமானது. உன்கிட்ட இருக்கட்டும். பத்திரமா. கண்டிப்பா ஜான். டீம் எல்லாருமே உங்களுக்கு தான் நோட்ஸ் காட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா, போய் பார்க்கலாம். சலீம், கொஞ்சம் வழி விடுறியா? போங்க டேரன் மேடம். அத கூட நான் பாக்குறேன்னு சொல்றேன்ல. பிரதர் ப்ளீஸ். என்னடா தலாம்? எங்க அம்மாக்கு என்ன அனுப்பிக்கிட்டு இருக்க? இங்க பாரு பிரதர். தா, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. போ, எல்லாத்தையும் எடுத்து எங்க அம்மாவுக்கு அனுப்பு. ஜான், இந்த ரிப்போர்ட் பத்தி சொல்லதான் வந்த. எனக்கு டாக்குமெண்ட்ஸ் பத்தி எந்த கவலையும் இல்ல. அதான் என் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா? உனக்கு என்ன பத்தி தெரியும். என்ன பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாம என் முதுகுக்கு பின்னாடி ரகசியமா பண்றது எனக்கு பிடிக்காது. சாரி மேட்டன். இனிமே நீ எங்களுக்கு லாயரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எத்திக்ஸ் இருக்கு. பதறாதீங்க. ஒரு நிமிஷம். பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க நீங்க? இருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குது முசாஃபர்? எனக்கு தெரிஞ்சு ஊர் மொத்தமா சேர்ந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குது. என்னடா சொல்ற? லஞ்சமா? என்ன பண்றீங்க? லஞ்சமா கொடுக்குறீங்க? ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வாயை மூட போறீங்களா இல்லையா? ஆமா, என்னது இது? இதெல்லாம் ஒரு லஞ்சமா என்ன? எவன் அது அரிசியை கொடுத்தது? இதை என்ன பண்ணுவாங்க? பொங்க வச்சு சாப்பிடுவாங்களா? இனிமே லஞ்சம் கொடுக்கறதா இருந்தாலும் ஒரே விஷயமா தான் கொடுக்கணும். அத மேடம் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க. நிறுத்துங்க. என்ன யாருன்னு நினைச்சீங்க? லஞ்சமா? நான் தான் உங்களுக்கு எதை வேணாலும் பண்றேன்னு சொல்றேன்ல. ஆனா அத ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பண்ணணும்? திரும்பவும் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம் பேசாம இருங்க. இருங்க மேடம். ஒரு அரசியல்வாதினா உண்மையாவும் நேர்மையாவும் லஞ்சம் வாங்காம இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தருக்கு உதவி பண்ணா இன்னொருத்தர் கோச்சிக்கிறீங்க. நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் ஒத்துமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, ஒற்றுமை அதானே எல்லாம். ஒற்றுமையா இருக்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. முசாஃபர், நீயே ஏதாவது பண்ணுடா. என்னால முடியல. ஓடி போ. மூஞ்சில பூரா விட்டுறேன். ஓடி போங்க. ஷாக்கே கொடுக்கல. அதுக்குள்ள ஷாக் அடிச்ச மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணாத. உண்மையை சுட்டுறேன். ஓடுறா. அந்த பயம் இருக்கணும். ஐயோ கடவுளே, நான் எதுக்குள்ள தலை விட்டுருக்கேன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு சந்தோஷமா கடையில இருந்தனே. தேவையில்லாம இந்த குழிக்குள்ள நானே வந்து விழுந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? கடவுளே, என்ன காப்பாத்து. காரணத்தை கொண்டு நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. இவங்க எல்லாருக்குமே பிரசிடென்ட் நீங்க தான். நம்ம கடமையை கண்டிப்பா செய்யணும். அதுக்கு நடுவுல வந்தா இந்த ஷாக்கர் மட்டும் இல்ல, என்கிட்ட இன்னொன்னு இருக்கு. பெப்பர் ஸ்ப்ரே. இதை தூக்கி இடியூறு பண்ற மூச்சுல
நான் இப்ப என்ன பண்றது முசாஃபர்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, டென்ஷன் ஆகுதுடா. ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணி எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிறேன். காய்ஸ் உங்க எல்லாரோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் நல்லா வேலை பாத்தீங்க. நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஓகே, சோ எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஜான் சார். தேங்க்யூ. ஜான், நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு ரெடி ஆகணும். நம்ம நேரா அந்த ப்ரோக்ராம்ல சந்திக்கலாம், ஓகேவா? ஓகே, அப்படியே பண்ணிடலாம். ஜான், ம் எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னா, நம்ம ஒரு 1 ஹவருக்கு பிஃபோரவே மீட் பண்ணலாமா? அந்த ப்ரோக்ராம்க்கு பக்கத்துல ஒரு இட்டாலியன் ஹோட்டல் இருக்கு, அங்க பீஸா ரொம்ப நல்லா இருக்கும். நாம அங்க போலாமா? ஓகே, எனக்கு ஓகே தான், அங்கேயே போயிடலாம். ஃபைன். ஹலோப்பா, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு ஐஹான் வீட்ல தங்கிக்கிறேன்ப்பா. பாய் பா.